Hi friends, welcome to Anuvin Kitchen. இன்னைக்கு நம்ம Anuvin Kitchenல பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா சிதம்பரம் கத்திரிக்காய் கொஸ்து தான் பார்க்க போறோம். ஸோ நடராஜர் கோயில்ல வெண்பொங்கலோட இந்த கத்திரிக்காய் கொஸ்து வந்து சேர்த்து பிரசாதமா கொடுப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த கத்திரிக்காய் கொஸ்து வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காயை சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த பெரிய கத்திரிக்காய் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் சின்ன கத்திரிக்காயும் இதில் செய்யலாம். ஸோ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா சுட்டாச்சு. ஸோ தோல் வந்து இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரணும். ஸோ இப்போ வந்து நம்ம சுட்ட கத்திரிக்காயை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். ஸோ கத்திரிக்காய் ஆறுற டைமில் நம்ம வந்து கொஸ்து மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதோட 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு. அடுத்து இதோட 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதோட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஸோ கடைசியாக 5லேருந்து 6 காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் நல்லா ஃப்ளேவர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லா மசாலா பொருளும் நல்லா வறுபட்டுருச்சு. ஸோ இதை வந்து ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுடைய கத்திரிக்காய் கொஸ்து பொடி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் நல்லா ஆறிடுச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு இந்த தோலெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ எல்லா தோலையும் நல்லா எடுத்துட்டு இதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணால் போதும். கொஸ்து தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, 1 மிளகாய் வத்தலை கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சது இதோட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. ஸோ அடுத்து இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினோடனே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் இதை வந்து நல்லா வேக விடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. ஸோ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ அடுத்து இதோட 1 கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ புளி தண்ணி நல்லா வற்றினோடனே நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். ஸோ அடுத்து இதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொஸ்து பொடியை சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடைசியாக கொஸ்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வருது. ஸோ நம்மளுடைய கத்திரிக்காய் கொஸ்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கத்திரிக்காய் கொஸ்து வந்து வெண் பொங்கல், கல் தோசை, இட்லி, ஸோ இதுக்கெல்லாம் ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ நம்மளுடைய சிதம்பரம் நடராஜர் கோயில் ஸ்பெஷல் கத்திரிக்காய் கொஸ்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அனுவின் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.